சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டையில் கொருக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் தினமும் சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை செல்லும் 50க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள், மின்சார ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்கள் வந்து செல்கின்றன. இதனால் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் வாகனங்கள் தண்டவாளம் முன்பு மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என 40 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் திடீரென கிடப்பில் போடப்பட்டது. இதையடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியும் தெற்கு ரயில்வேயும் 1,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கி பாதியில் நின்றது. இதைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கிய பணி கொரோனா காலகட்டத்தில் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு 18 கோடி ரூபாய் செலவில் தொடங்கிய பணி 3 ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் தற்போது முடிவடைந்துள்ளது. இதையடுத்து போஜராஜன் நகர் சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க இந்த மாடர்ன் சிட்டி உருவாகி வந்து 2004ல உருவாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போறது கஷ்டம், இங்க இதுக்கு போறது கஷ்டம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா வெளியே போக முடியாது. ஸோ இது 2-3 டெத்தே ஆயிருக்கு ஹார்ட் அட்டாக்ல போக முடியாம. நம்ம பிரசவமே வந்து இதுக்கே வச்சு ஆயிருக்கு ரயில்வே கேட்லயே. நாங்க கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படலை. அது கஷ்டப்பட வந்து நாங்க சொல்லி வாழாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சபை வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். தமிழக டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு எங்களது உள்ளம் கலந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக.